அனைவருக்கும் வணக்கம். குமட்டல் என்பது வாந்தி எடுப்பதற்கான தூண்டுதலின் ஓர் உணர்வு. குமட்டல் ஒரு நோய் அல்ல, ஆனால் ஒரு சில நோய்களின் அறிகுறியாகும். குமட்டல் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. வைரஸ் தொற்று பாதிப்பு, உண்ட உணவு ஜீரணமாகாமல் இருத்தல், உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை உட்கொள்தல், கெட்டுப்போன உணவை உட்கொள்தல், சில வகையான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொள்தல், கவலை மற்றும் மன அழுத்தம் ஆகியவை குமட்டல் வருவதற்கான முக்கியமான காரணங்களாகும். ஒரு சிலருக்கு பேருந்து அல்லது ரயிலில் பயணம் செய்யும் போதும் காரில் பயணம் செய்யும் போதும் குமட்டல் வரலாம். அசுத்தமான இடத்தை பார்க்கும் போதும் அசுத்தமான வாசனையை நுகரும் போதும் குமட்டல் வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில சப்தங்களை கேட்க நேரும் போதும் குமட்டல் வரலாம். வாயில் உமிழ்நீர் தேங்குவது, உடலெங்கும் திடீரென்று வியர்ப்பது, உடல் சோர்வாக இருப்பது ஆகியவை குமட்டல் வர இருப்பதின் அறிகுறிகளாகும். குமட்டல் மற்றும் வாந்தி தொடர்ந்து வந்தால் உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், கல்லீரல், கணையம் மற்றும் பித்தப்பை போன்ற உறுப்புகள் அடங்கிய ஒட்டுமொத்த ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும். குமட்டல் உணர்வு ஏற்படும் போது நாள் முழுவதும் உண்ண வேண்டிய உணவை சிறு சிறு அளவுகளாக பிரித்து மெதுவாக உண்ண வேண்டும். அதிக மசாலா, காரம், உப்பு நிறைந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக வாழைப்பழம், அரிசிக்கஞ்சி, ஆப்பிள் ஜூஸ் போன்ற உணவு வகைகளை உட்கொள்ளலாம். குமட்டல் உணர்வு ஏற்படும் போது எலுமிச்சை சாற்றை குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாற்றின் சுவையும் வாசனையும் குமட்டலை கட்டுப்படுத்தும். எலுமிச்சை சாற்றுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து குடித்தால் குமட்டல் நின்றுவிடும். குமட்டல் உணர்வு ஏற்படும் போது இஞ்சி மற்றும் புதினா கொண்டு தயாரிக்கப்பட்ட தேநீரை அருந்துவது குமட்டலை கட்டுப்படுத்தும். மசாலா பொருட்களான சோம்பு, பட்டை, கிராம்பு ஆகியவையும் குமட்டலை கட்டுப்படுத்தும். தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். இவை தவிர முறையாக ஓய்வு எடுத்தல் மிகவும் அவசியம். குமட்டலும் வாந்தியும் தொடர்ந்து நிற்காவிட்டால் டாக்டரை அணுகி உரிய மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் குமட்டலை நிறுத்திவிடலாம். அப்போது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.